ரொம்ப ஹாப்பியா இருக்காங்கங்கிறாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து ஒரு சின்ன பிரச்சனை கூட இல்லாம ஏன் அவரு அப்படி பண்ணணும்? அப்படின்னு சொல்லிட்டு, அவரோட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ நாங்க இன்னும் ரொம்ப சீரியஸா பார்க்க ஆரம்பிச்சோம். ஏன்னா, இந்த லெட்டர் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள்ல மட்டும் தான் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வீக்லி ஒன்ஸ் அப்போ டியூஸ்டேனா டியூஸ்டே அந்த மாரி தான். ஸோ அது வந்து ஒண்ணா வந்து அவரு ஒண்ணா மண்டே போடணும். இல்லைன்னா சாட்டர்டே மாரி போஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறனால, அந்த குறிப்பிட்ட நாள் மட்டும் தான் நாங்க பார்க்க ஆரம்பிச்சிருந்தோம். அதுல தான் அது தெரிஞ்சது. தொடர்ந்து அவர வந்து ஃபுல்லா மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சதுல தான் அவருக்கு ஒரு அஃபேர் இருக்கிறத கண்டுபிடிச்சோம் நாங்க. ஸோ அவரோட அஃபேர் இருக்கிறது, அத மறைக்கிறதுக்கு நாளைக்கு ஏதாச்சும் கொஸ்டின் வந்தா, இல்ல அவர பத்தி ஏதாச்சும் ஒரு சந்தேகப்படுற மாரியான விஷயங்கள் வரும்போது, திருப்பி ஒரு கேள்வி கேட்கலாம். "உனக்கும் தானே இந்த மாரி வருது." இல்ல வந்து, "நான் அப்படி இல்ல. எல்லாம் பொய் சொல்றாங்க." இல்ல இவங்களுக்கே வந்து ஒரு கில்ட்டி ஃபீல். நம்ம ஹஸ்பண்ட் எந்த விதத்திலயும் சந்தேகப்படவே இல்ல. நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது. நம்ம எப்படி நம்ம சந்தேகப்படணும்? எப்படி அவர சந்தேகப்படுறது? அப்படிங்கிற மாரியான ஒரு ஒரு பயங்கரமான ஒரு தந்திரத்தோட இத பண்ண விஷயம் வந்து நாங்க கண்டுபிடிச்சோம்.